அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நாள் பில்கேட்ஸும் அவங்களுடைய பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனாங்களாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு வந்த உடனேயே அந்த வெயிட்ரஸ் கிட்ட பில்லுக்கான பணத்தொகையையும் எக்ஸ்ட்ரா $5 டிப்ஸையும் கொடுத்தாராம் பில்கேட்ஸ். அந்த $5 டிப்ஸை வாங்கி பார்த்த அந்த வெயிட்ரஸ் பில்கேட்ஸை ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். அப்போ பில்கேட்ஸ் கேட்டாராம், என்னம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு கேட்ட நேரத்தில், இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நேற்று ஈவினிங் உங்கள் மகள் வந்திருந்தாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு $500 டிப்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள் அவருடைய அப்பா வெறும் $5 டிப்ஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு பில்கேட்ஸ் சொன்னாராம், என்னம்மா பண்ணுறது, என் மகளுடைய அப்பா பில்கேட்ஸ் உலக பணக்காரர்களில் முதன்மையானவர். ஆனால் பில்கேட்ஸ் ஆகிய என்னுடைய அப்பா ஒரு சாதாரண மரம் வெட்டுபவர். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிப்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, நாம் யாராக இருந்தாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் நம்முடைய பின்புலம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியவர்கள் மற்றும் நம்மோடு பயணித்தவர்களை எப்பொழுதுமே பழமையோடு நினைத்து பார்க்கிறவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள், உண்மையான மனிதத்தை உணர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பழசம் மட்டும் மறந்துடாதீங்க. காரணம் அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கான அடித்தளம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.